நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுவை நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் வேளையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டியின் சார்பாக புதுவை நகர பாரதி வீதி மற்றும் கொசப்பாளையம் காய்கறி விற்பனை செய்யும் பெண்களுக்கு அகலமான குடைகளை வழங்கி உதவி செய்தனர். புதுவை நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் வேளையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டியின் சார்பாக அதன் தலைவர் ரோட்டரியன் உதயசங்கர் மற்றும் அதன் உறுப்பினர்கள் ரோட்டரியன்கள் பரிமளம், செந்தாமரை கண்ணன், தேவராஜ், சாதிக், லோகநாதன் மற்றும் முகேஷ் ஆகியோர் புதுவை நகர பாரதி வீதி மற்றும் கொசப்பாளையம் காய்கறி விற்பனை செய்யும் பெண்களுக்கு அகலமான குடைகளை வழங்கி உதவி செய்தனர். இந்த குடை வெயிலின் தாக்கத்தை சற்று குறைத்து அவர்களின் ஆரோக்கியம் மேம்படுத்துவதுடன் அவர்களின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் என்று அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் நம்புவதாக அதன் ப்ராஜெக்ட் சேர்மன் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜெகநாதரின் பிரம்மாண்டமான ரத யாத்திரை துடிப்பான கலாச்சார திருவிழாவுடன் கொண்டாடப்பட்டது. பூரி ஜெகநாதரின் ரத யாத்திரை ஒற்றுமை மற்றும் பக்தியின் அடையாளமாகும். இது சமூகங்களை இணைத்து நமது கலாச்சார பாரம்பரியத்தை வரையறுக்கும் மரபுகளின் வளமான பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது. கடந்த 17 ஆண்டுகளைப் போலவே பாண்டிச்சேரி உத்கல் சமாஜும் ஜூலை 16 அன்று பட்டானூரில் உள்ள ஸ்ரீ ஜெகநாதன் கோவிலில் 3 தெய்வங்களின் உலக புகழ்பெற்ற ரத யாத்திரையை கொண்டாடியது. கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த விழாவில் 3 தெய்வங்களில் மிகவும் மங்களகரமான பஹந்தி, அதனைத் தொடர்ந்து செர்ரா பஹேரா மற்றும் ரத யாத்திரை ஆகியவை இடம்பெற்றன. ஜெகநாதர், பலபத்ரர் மற்றும் சுபத்திரை ஆகியோரின் சிலைகளை சுமந்து செல்லும் பிரகாசமான தேர்களால் வழிநடத்தப்பட்ட ரத யாத்திரையின் ஊர்வலம் வண்ணமயமான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தி மந்திரங்கள் மற்றும் இசையுடன் சென்றது. அனைத்து தரப்பு மக்களும் பக்தர்களும் ஒன்றிணைந்து தேர்களை இழுத்தனர். இது வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் பகிரப்பட்ட ஆன்மீக அபிலாஷையை குறிக்கும் ஒரு செயலாகும். இந்த நிகழ்வு பிரம்மாண்டத்துடனும் அதிக உற்சாகத்துடனும் மிகுந்த சிறப்புடனும் கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியை சேர்ந்த அனைத்து தரப்பினரும் சுமார் 2000 பக்தர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர்.
பாண்டிச்சேரி உத்கல் சமாஜின் தலைவர் சுபாஷ் சந்திர பரிஜா, விஷ்ணு சகஸ்ர நாமம் போன்ற மயக்கும் பாராயணங்கள், ஆத்மாவை தொடும் ஒடிசா பஜனைகள் மற்றும் சம்பல்புரி நடனம், ஒடிசி நடனம், பரதநாட்டியம் மற்றும் சுறுசுறுப்பான குஜராத்தி தாண்டியா நடனம் உள்ளிட்ட வசீகரிக்கும் நிகழ்ச்சிகளின் ஆதரவுடன் தொடர் கோவில் சடங்குகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியை துணைத் தலைவர் ஸ்ரீகாந்த் காதுவா மற்றும் செயலாளர் சசிகாந்த் தாஸ் ஆகியோர் ஒருங்கிணைத்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இவர்களுக்கு சக்கரதார பெஹேரா, சுபோத் குமார் ரே, பிரதீப் தே, அஞ்சலி தாஸ், சிபநாராயண் தாஸ், புருஷோத்தம், எம்என் ராஜகுரு, அமரேந்திர பிஸ்வால், பிரசாந்தி பட்டநாயக் மற்றும் பலர் ஆதரவளித்தனர். जय प्रभु पाले खबर को देखते वर्तमान करना वर्तमान महाजन உழவர்கரை தொகுதி எம்எல்ஏ டாக்டர் நாராயணசுவாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பாவாணர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி எம்எல்ஏ டாக்டர் நாராயணசுவாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பாவாணர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எம்எல்ஏ டாக்டர் நாராயணசுவாமிக்கு பொதுமக்கள் சார்பில் ஆளுயர சாக்லேட் மாலை அணிவித்து சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு எம்எல்ஏவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த விழாவை அப்பச்சி முருகன், கலைவாணி குடும்பத்தினர் விமர்சையாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய ராஜகோபுர திருப்பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. முத்தியால்பேட்டை எம்ஜி ரோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் புதிய ராஜகோபுரம் கட்டுமான திருப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று பக்தி பரவசத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. முதலமைச்சர் என் ரங்கசாமி ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்ணின் மைந்தன், முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், பிபிஏ எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு தனது திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி ராஜகோபுர திருப்பணிகளை முறைப்படி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தென்னஞ்சாலை, இந்திரா காந்தி நகர் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலில் புறநமைப்பு மற்றும் கும்பாபிஷேக திருப்பணிகளுக்காக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையினை திருக்கோவில் நிர்வாகத்திடம் அளித்து திருக்கோவில் திருப்பணிகளை சிறப்பாக செய்யுமாறு திருக்கோவில் நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தென்னஞ்சாலை, இந்திரா காந்தி நகர் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலில் புறநமைப்பு மற்றும் கும்பாபிஷேக திருப்பணிகளுக்காக திருக்கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து பல்வேறு பகுதிகளில் நன்கொடை வசூல் செய்ய வருகின்றார்கள். மேற்கண்ட அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலின் திருப்பணிகளுக்கான உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் 17/7/2026 இன்று தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையினை திருக்கோவில் நிர்வாகத்திடம் அளித்து திருக்கோவில் திருப்பணிகளை சிறப்பாக செய்யுமாறு திருக்கோவில் நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் திருக்கோவில் நிர்வாகிகளும் ஊர் முக்கிய பெரியவர்களும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். முதல் ஆடி வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்றது.
ஆடி வெள்ளி அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அம்மன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம், கூழ் வார்த்தல் மற்றும் மாவிளக்கு ஏற்றுதல் போன்ற நேர்த்திக் கடன்கள் விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மலர்கள், வேப்பிலை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் திருஞான சம்பந்தம், உபயதாரர் ராஜசேகரன் சிறப்பாக செய்திருந்தனர். பகுஜன் தலைவர்களின் வழியில் எளியோரின் நீதிக்காக குரல் கொடுப்போம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்த தமிழக முதல்வருக்கு புதுச்சேரி மாநில முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் தங்க கலைமாறன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், பகுஜன் தந்தை, மான்யவர் கன்சிராம் மற்றும் ஏழை மக்களின் ஏகபோக குரலாய் விளங்கும் பகுஜன் நாயகி சகோதரி மாயாவதி ஆகியோரின் சமத்துவ கொள்கையின் வழியில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய மாபெரும் தலைவர் சகோதரர் கொளத்தூர் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை ஒட்டுமொத்த பகுஜன் இயக்கத்திற்கும் பேரழிவாகும். தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு தற்பொழுதைய தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரிக்கட்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்துள்ளது. அண்ணல் அம்பேத்கர் மற்றும் கன்சிராம் காட்டிய சமூக நீதி பாதையில் எளிய மக்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த சாதகமான முடிவை எடுத்த மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புதுச்சேரி மாநில மக்களின் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகுஜன் இயக்கங்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் சிபிஐ இந்த வழக்கின் முழு பின்னணியையும் இதில் மறைந்திருக்கும் அனைத்து சதிகாரங்களையும் பாரபட்சமின்றி வெளிக்கொண்டு வந்து உயரிய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில எல்லையில் இருந்தும் எங்களது குரலை வலுவாக வலியுறுத்துகின்றோம் என்று தங்க கலைமாறன் முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி செண்பகா கார்ஸ் மாருதி சுசுகி நிறுவனத்தின் திருவிழாவை அமைச்சர் VP சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். புதுச்சேரி செண்பகா கார்ஸ் மாருதி சுசுகி நிறுவனத்தின் திருவிழா தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள பாப்ஸ்கோ மைதானத்தில் இன்று கோலாகலமாக துவங்கியது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் VP சிவக்கொழுந்து திருவிழாவை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்து முதலில் கார் புக் செய்த வாடிக்கையாளர்களுக்கு காரின் சாவியை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு செண்பகா கார்ஸ் நிறுவனத்தின் தலைவர் அசோகன் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த திருவிழாவில் அரினா மாடல் கார்கள் முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்கள் அதிகபட்சமாக ரூபாய் 1,39,000 வரை சிறப்பு சலுகைகளை பெறலாம். அதேபோல் நெக்ஸா மாடல் கார்கள் முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 2,20,000 வரை சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றது. மேலும் ட்ரூ வேல்யூ பழைய கார்களை ஆரம்ப விலை ரூபாய் 65,000 மதிப்பிலான கார்களை ஓட்டி செல்லலாம். இந்த திருவிழாவில் முன்பதிவு செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ரூபாய் 5,000 மதிப்புள்ள கார் ஆக்சசரிஸ் இலவசமாக வழங்கப்படும். இந்த திருவிழாவின் சிறப்பம்சமாக ரூபாய் 4.50 லட்சம் முதல் ரூபாய் 30 லட்சம் மதிப்புள்ள அனைத்து மாருதி சுசுகி மாடல் கார்கள் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இது வாடிக்கையாளர்களை வெகுவாக கவரும் வகையில் அமைந்துள்ளது. உங்களுடைய ஓல்டு காருக்கு ஸ்பாட் எவல்யூஷன் மற்றும் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ் தரப்படும். இந்த மேளா 17, 18 மற்றும் 19 ஆகிய 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சி பாப்ஸ்கோ மைதானத்தில் நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் இந்த மெகா ஆடி அதிரடி திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சலுகைகளை பெற்று பயன்பெறுமாறு செண்பகா கார்ஸ் மாருதி சுசுகியின் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் பிறந்தநாள் விழா. நெல்லித்தோப்பு தொகுதியில் 12,000 கிலோ சர்க்கரை வழங்கும் திட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி நெல்லித்தோப்பு பிரமுகர் மகேந்திரன் துவக்கி வைத்தார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றி கழகம் மற்றும் தாரகை அறக்கட்டளையின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
தாரகை அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகியுமான மகேந்திரன் தலைமையில் ஆனந்தமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ வீதம் மொத்தம் 12,000 கிலோ சர்க்கரை வீடு வீடாக வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள் மற்றும் தாரகை அறக்கட்டளையின் மூலம் வழங்கப்படும் இலவச பயிற்சி வகுப்புகள், சமூக சேவைகள் குறித்த தகவல்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. இதன் துவக்கமாக நெல்லித்தோப்பு தொகுதியின் பூத் எண் 9 பகுதியில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. அப்பொழுது அப்பகுதி மக்கள் தாரகை அறக்கட்டளையின் நிறுவனர் மகேந்திரனுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிர்வாகி புதியவன், சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ், புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் தலைமை கழக நிர்வாகி செந்தில்குமார், மோரிஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9444855060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதி எம்எல்ஏ நாராயணசுவாமியின் பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசுவாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு மக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளும் அன்னதான நிகழ்ச்சிகளும் மிக விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுவை ரெட்டியார்பாளையம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள பிரபல பாண்டியன் ஹோட்டலின் உரிமையாளர் பாண்டியன் தலைமையில் ஜவஹர் நகர் பூங்காவில் பிரம்மாண்ட பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசுவாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழா மேடைக்கு வருகை தந்த அவருக்கு பாண்டியன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சார்பில் ஆளுயர சாக்லேட் மாலை அணிவிக்கப்பட்டும் வீரவாள் மற்றும் சால்வைகள் வழங்கியும் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசுவாமி கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்வாக அப்பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. விழாவில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விழா நிறைவில் வருகை தந்திருந்த பொதுமக்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் சுவையான பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது.
நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த விழாவில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என்று 1000க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கடந்த ஒரு வாரமாக தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்களின் தேவைகளை அறிந்து இதுபோன்ற நலத்திட்ட உதவிகள் தங்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருவது தொகுதி மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. மங்களம் தொகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்கள் திறப்பு. எம்எல்ஏ ரவிக்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கணுவாய்பேட்டை, சுவாமிப்பிள்ளை தோப்பு மற்றும் கோட்டைமேடு பகுதிகளில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையங்கள் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டன. புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆசியுடன் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் செயலர் ரவி பிரகாஷ், IAS இயக்குனர் சத்தியமூர்த்தி, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி, அங்கன்வாடி ஊழியர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் முன்னாள் வாரிய தலைவர்கள் பாலமுருகன், ரேவதி பர்குணன், முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து துணைத் தலைவர் மங்களம் சங்கர் என்ற ராதாகிருஷ்ணன், APC சங்கர், செல்வம் என்ற சுப்புராயலு, சரவணன், கண்ணபிரான், கிராம பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்கள் மூலம் அப்பகுதியை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பாலூட்டும் தாய்மார்களுக்கு தரமான சேவைகள் மேலும் மேம்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் எம்எல்ஏ ராமுவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பிறந்தநாள் கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் உறுப்பினருமான ராமுவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தவளக்குப்பம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன், பொதுச் செயலாளர் டாக்டர் சிவராஜன், பொருளாளர் டாக்டர் சிவசுப்பிரமணியன், இணை செயலாளர் டாக்டர் சம்பத், துணைத் தலைவர் டாக்டர் இளமதியழகன் மற்றும் அரியாங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் டாக்டர் ஃபெர்லின் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிற்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினர் ராமு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளி நிர்வாகிகள் மற்றும் கூட்டமைப்பின் நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றிகளை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், பள்ளி தாளாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அரியாங்குப்பம் சாய்பாபா நகரில் புதியதாக அமைக்கப்பட்ட மின் மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் ராமு ஆகியோர் இயக்கி வைத்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி நிலவி வந்த மின் அழுத்த பற்றாக்குறையை போக்கும் வகையில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா நகர், உப்புக்கார வீதி, திரௌபதி அம்மன் கோவில் வீதி மற்றும் மணவெளி வெங்கடா நகர், அன்னை வேளாங்கண்ணி நகர், நேதாஜி நகர் ஆகிய பகுதிகளில் மின்னழுத்த குறைபாட்டை போக்கும் வகையில் சாய்பாபா நகரில் ரூபாய் 20,43,938 மதிப்பீட்டில் SS 315 kVA திறன் கொண்ட பெரிய மின் மாற்றி அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயப்பன், ராமு ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மின் மாற்றியை இயக்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரர், அரியாங்குப்பம் இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் மற்றும் மின்துறை ஊழியர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
சுல்தான்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச ரெயின் கோட்டுகளை வழங்கிய எம்எல்ஏ ரவிக்குமார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச ரெயின் கோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச ரெயின் கோட்டுகளை மாணவர்களுக்கு வழங்கினார்கள். அப்பொழுது மாணவர்கள் மத்தியில் அவர் பேசுகையில், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிப் பொருட்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும். சிறந்த கல்வி மட்டுமே நிலையான மற்றும் தரமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதை மனதில் கொண்டு விடாமுயற்சியுடன் கல்வி கற்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் இந்திராணி செவிலியர் கல்லூரி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி மற்றும் பேரா மெடிக்கல் அறிவியல் கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் இந்திராணி செவிலியர் கல்லூரி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பேரா மெடிக்கல் அறிவியல் கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா மருத்துவக் கல்லூரியில் அமைந்துள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது. இந்த கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் இந்த விழாவினை தலைமை தாங்கினார். கல்லூரியின் நிறுவனர் ராதா ராமச்சந்திரன், முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா ரங்கராஜு, பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழா பட்டம் பெறும் மாணவர்களின் கல்வி பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. விழா கம்பீரமான கல்வி அணிவகுப்புடன் துவங்கியது. இந்த அணிவகுப்பிற்கு புதுச்சேரி அரசின் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவு துணை காவல்துறை தலைவர் சத்தியசுந்தரம் IPS மற்றும் அன்னை தெரசா முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி சுகாதார அறிவியல் நிறுவனத்தின் மருத்துவ ஆய்வக அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் திருமுருகன் என்கின்ற முரளி ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உடல் இயக்கவியல் கல்லூரி மற்றும் துணை மருத்துவ அறிவியல் கல்லூரிகளின் முதல்வர்கள், துறை தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பட்டம் பெறும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கல்வி அங்கிகளை அணிந்திருந்த பட்டதாரிகள் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் அணிவகுத்து சென்றனர். இறை வணக்கத்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. அதனைத் தொடர்ந்து அறிவும் ஒளியும் பரவுவதை குறிக்கும் வகையில் குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் நிறுவனர் அறங்காவலர் ராதா ராமச்சந்திரன் அவர்கள் பட்டமளிப்பு விழாவை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார். விழாவில் பேராசிரியை டாக்டர் ஜமுனா ராணி, துறை தலைவர் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம் இந்திராணி செவிலியர் கல்லூரி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். தலைமை விருந்தினராக புதுச்சேரி அரசின் காவல்துறை துணை தலைவர் சத்தியசுந்தரம் IPS அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டதாரிகளுடன் தனது அறிவையும் அனுபவ நுண்ணறிவையும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் ஊக்கமளிக்கும் பட்டமளிப்பு விழா உரையை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினரான டாக்டர் திருமுருகன் என்கின்ற முரளி பட்டமளிப்பு உரையாற்றி, கல்வி, கடின உழைப்பு, நேர்மை, விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை வெற்றிகரமான எதிர்காலத்தை உருவாக்கும் அடித்தளங்களாகும் என்பதை அவர்கள் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து SVGI நிறுவன தலைவர் ராமச்சந்திரன் தலைமை உரையாற்றி பட்டதாரிகளை வாழ்த்தி தங்களது எதிர்கால வாழ்க்கையிலும் தொழிலிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஊக்கமளித்தார். பின்னர் இந்திராணி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மல்லிகா கண்ணன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பேரா மெடிக்கல் மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனந்த வைரவேல் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ஜெயந்தி ஆகியோர் கல்லூரி ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்து கல்வி ஆண்டு முழுவதும் மாணவர்கள் செய்த சாதனைகள் மற்றும் கல்வியின் முன்னேற்றங்களை எடுத்துரைத்தனர். விழாவில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு துறையை சார்ந்த மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் பேராசிரியை டாக்டர் ராஜேஸ்வரி, துணை முதல்வர் இந்திராணி செவிலியர் கல்லூரி அவர்கள் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு உறுதிமொழியை முன்மொழிந்தார். மேலும் கல்லூரியின் செய்தி மடல் வெளியிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. நிகழ்ச்சியின் இறுதியில் பரணிதரன், கிளினிக்கல் இன்சார்ஜ் பிசியோதெரபி துறை, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரி நன்றியுரையை ஆற்றினார். தொடர்ந்து அனைவரும் தேசிய கீதத்தை பாடியதுடன் நிகழ்ச்சி தேசப்பற்று மற்றும் ஒற்றுமை உணர்வுடன் இனிதே நிறைவு பெற்றது. அரியாங்குப்பம் காவல் நிலையம் முதல் நோனாங்குப்பம் பாலம் வரை
சீரமைக்கப்பட்ட உயர் கோபுர மின் விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமு இயக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் காவல் நிலையம் முதல் நோனாங்குப்பம் பாலம் வரை புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதிய மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு சீரமைக்கப்பட்ட உயர் கோபுரம் மின் விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமு இயக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் ராமுவின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரசூர் ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு பாசாகை வார்த்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி கடந்த திங்கட்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று காலை குளக்கரைக்கு சென்று கரகம் ஜோடிக்கப்பட்டு கரகம் வீதி உலா வந்து ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் தாங்கள் நேர்த்திக் கடனாக கொண்டு வந்த கூழ் மற்றும் கஞ்சியை அம்மனுக்கு படையலிட்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றியதாக வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசூர், குளத்துமேடு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர், விழா குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசூர், குளத்துமேடு கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். దీపం సెటప్ వచ్చింది இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.